இந்த ஆட்சியில் 12 நாட்கள் தான் ஆயிருக்கு பொறுப்பேற்று. அதுக்குள்ளார கடத்தல் கோவையில் பெண் சிறுமி கடத்தி கொல்லப்பட்டிருக்காங்க, சட்ட ஒழுங்குல சீர்கேடு இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களும் இது எதிர்த்து வச்சிருக்காங்க. சார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எவ்வளோ ஒயின் ஷாப்ஸ் மூடி இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்கு. அது சொல்கிறவங்க சொல்லுவாங்க சார், உங்களுக்கு தெரியாதுதான். நடக்கலைங்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாது. நடக்கலைங்கிறீங்களா? இப்போ கோவையில் நடந்திருக்கு இல்லையா? கடந்த ஆட்சி நடந்தபோது சார் அதுக்காக தான் ஆக்ஷன் எடுப்பாருங்க. சிஎம் எவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுப்பாரு. இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் தனியாருக்கு அதிகமாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து குற்றச்சாட்டு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இனிமேல் தான் சார் மீட்டிங் வச்சுட்டு உங்களுக்கு அது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக என்ன ரிப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். கோவையில் 10 வயது சிறுமி செய்யப்பட்டிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து? ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லி தாவேக்கா வாக்குறுதி அளித்து தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தளபதி ஆட்சியில் இதுமாதிரி நடக்காது. சிங்கப்பெண்கள் எது கொடுத்துருக்காரு, அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லை இப்போ நடந்திருக்கு. இப்போ கூட தொடர்ந்து சாலை மறியல் கூட டிஜிபி கூட வந்திருக்காரு. கடுமையான தண்டனைகள் அதுக்கு கூடிய வழங்கப்படும். சீக்கிரம் சிஎம் வந்து ஆக்ஷன் எடுப்பாரு.